பூலோகத்தில் ஒரே தெருவில் செருப்பு விற்கும் தொழிலாளியும் செல்வந்தரும் இருந்தார்களாம். இவர்கள் விஷ்ணுவின் தீவிர பக்தர்களாம். செருப்பு விற்கும் தொழிலாளி சிறிய படம் ஒன்றை வைத்து வணங்கி மன சந்தோஷத்துடன் இருந்தாராம். ஆனால் பல மணி நேரம் பூஜை செய்த செல்வந்தருக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, செல்வத்தை தவிர. இதை பார்த்த நாரதர் விஷ்ணுவிடம் கேள்வியை கேட்டாராம். நான் சொல்வது போல் செய் என்றாராம். அதாவது, நான் விஷ்ணு பகவானிடம் இருந்து வருகிறேன், அவர் ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல செல்வந்தரிடம் முதலில் சென்றாராம் நாரதர். அது எப்படி முடியும், இது நடக்காத காரியம் என்றாராம் செல்வந்தர். அடுத்ததாக செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் சொல்ல, இதில் என்ன விந்தை இருக்கிறது, ஒரு பெரிய ஆலமரத்தை சின்ன விதையில் அடக்கியவர், பிரபஞ்சத்தை தன் வாயால் காண்பித்தவர், அவருக்கு யானையை ஊசியால் நுழைப்பது என்ன பெரிய விஷயமா என்று சொன்னார். அவர்களின் இருவரின் பதிலையும் நாராயணரிடம் வந்து சொன்னாராம் நாரதர். கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டும் இல்லை நாரதா, இறைவனின் பாதத்தை பரிபூரண நம்பிக்கையுடன் நீயே சரணம் என்று பற்றுவதே என்றாராம் விஷ்ணு.